ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்ப தலையே சுத்தப்போது. இந்த கிச்சன கிளீன் பண்ற வேலைய நெனச்சாலே. இப்ப பாருங்க, கிச்சன கிளீன் பண்ற அவசரத்துல லைட்டெல்லாம் சேர்த்து சேர்த்து எடுத்துட்டு வந்து கழுவி வந்து போட்டு வச்சிருக்கேன். இப்பதான் நானே பார்க்குறேன். வரலட்சுமி பூஜைக்காக கிச்சன் எல்லாமே கிளீன் பண்ணியிருந்தேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு, அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேல வந்து கிளீன் பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டல் போலான்ட்டு, கொஞ்சம் கிடைக்கிற கேப்ல வந்து காலை சாப்பாடு மட்டும் செஞ்சேன். மதிய சாப்பாடுலாம் வந்து ஹோட்டல்ல எதனா சாப்பிட்டுக்குங்க அப்படின்ட்டு கிச்சனை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். கிச்சனை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி கிளீன் பண்ற வேலையில எந்த வேலையை நினைச்சா உங்களுக்கு தலையே சுத்தும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா படிச்சு வந்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா கிச்சனை கிளீன் பண்றதுதான் படா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி தான் கிச்சனை கிளீன் பண்ற போறப்ப அப்படிதான் இருந்தது. இந்த ஃப்ரிட்ஜ் மேலதான் வந்து இந்த பள்ளிலாம் வந்து பாத்ரூம் போற இடமா என்னன்னு தெரியல. அப்படிதான் இருந்தது கிளீன் பண்றதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் நம்ம கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பார்ட்டா வந்து பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பெட்ரூம், அதுக்கப்புறம் பூஜை ரூம், அப்புறம் ஒரு நாள் வந்து கிச்சனு அப்படின்ற மாதிரி பிரிச்சு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கிளீன் பண்றது வந்து கிச்சனா தான் இருக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மற்ற இடம்லாம் வந்து கிளீன் பண்ணாலும் ஏதாவது வந்து கிளீன் பண்ணாலுமே எதாவது டயர்ட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா டீ போட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், காஃபி போட்டு குடிக்கிறதா இருந்தாலுமே கிச்சனில் தான் வந்து செய்ய முடியும். அதனால ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணால் ஃபர்ஸ்ட் கிச்சன்ல தான் கிளீன் பண்ண ஆரம்பிக்கணுன்றதால கிச்சன்ல தான் ஆரம்பிச்சிருந்தேன். இந்த வீட்டுக்கு வந்து 2 வருஷத்துக்கு மேலே வந்து ஆயிப்போச்சு. இது வரைக்கும் உப்பு கரைக்கு நான் எதுவுமே வாங்கி யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த பாத்திரம் கழுவிக்கிற கூடை இருக்கு இல்லையா, அந்த சிங்குக்கு பக்கத்துலேயே அந்த கூடைக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி நின்று இப்படி இருக்கு. அது என்ன போட்டால் போகும்னு தெரியல. லிக்விட் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா வந்து சொல்லுங்க, நானுமே யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா மற்ற இடத்துலலாம் கிடையாது, அந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்கு. ரொம்ப எடுத்து போட்டு எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பார்ட்டா வந்து கிச்சனே வந்து பிரிச்சு தான் வந்து கிளீன் பண்ணியிருந்தேன். பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு வந்து எப்போ கிளீன் பண்ணாலுமே இந்த மாதிரி கையில வந்து கீரல் தான் வந்து போட்டுப்பேன். அந்த மாதிரி அவசரத்துல எங்க கீரைன்னே தெரியல. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கீறி போயிருக்கு. அந்த கையோட தான் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாத்தையும் ஹாலில் எடுத்துட்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து கழுவி காய வச்சுட்டு மறுபடியும் எடுத்து வந்து செஞ்சது. இது பசங்க வந்து கொஞ்சம் லீவ்ல இருந்து தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்றதால எல்லாமே நான் தான் செஞ்சுட்டே இருந்தேன். எனக்கா எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எப்போ கொஞ்சம் விடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கிச்சனை இதெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ண வந்தேன். ஏன்னா எல்லாத்தையும் வந்து ஒரே முட்டை எடுத்து போடுச்சேன்னா நம்மளால முடியல அப்படின்றதுக்காகவே ஒரு ஒரு பாட்டா இந்த பக்கம் இருக்கிறது ஒரு டைம் வந்து செஞ்சேன். அந்த பக்கம் இருக்கிறது ஒரு வாட்டி இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கிச்சன் அவ்வளோ அழகா இருக்கும். அதுக்கப்புறம் சமைக்கவே தோணாது. ஐயோ! இவ்வளோ அழகா இருக்கே. அதுக்கப்புறம் சமைச்சா மறுபடியும் வந்து கிச்சன் வந்து கச்ச கச்சன்னு ஆயிடுமே அப்படின்னு தோணும். அப்புறம் என்ன பண்றது? நம்மளோட கடமை சமையல் வேலை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல வந்து வாங்கினது. அது கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் இந்த மீஷோல தான் அந்த ஸ்டிக்கர் வந்து வாங்கி ஒட்டியிருந்தேன். ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா ஒரு சில இடத்துல மட்டும் கிழிஞ்சிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இந்த ஸ்டாண்ட் வந்து தொடச்சி வச்சிடலான்னு பார்த்தேன். துடைக்கிற நேரத்துக்கு கழுவியே வச்சு காய வச்சிடலாம் அப்படின்னு இந்த ரேக்கா எல்லாமே கழுவி வந்து காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்தே போயிட்டேன். அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்பி போயிட்டேன். நம்ம வீட்டை எந்த இடத்த கிளீன் பண்ணாலுமே கிளீன் பண்ண திருப்தியே வராது. ஆனா கிச்சனை கிளீன் பண்ணாதான் ஃபுல்லா வீடே கிளீன் பண்ண மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும்.